ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜூன் 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான நிதி ஆயோக் கூட்டமைப்பின் கருப்பொருள் யாது? வளர்ந்த இந்தியா அட் 2047க்கான அனைவரையும் உள்ளடக்கிய மனித மேம்பாடு அப்படின்ற தீமில் தான் 2026ஆம் ஆண்டுக்கான நிதி ஆயோக் கூட்டமைப்பு நடைபெற்றது. இது எத்தனையாவது கூட்டம் அப்படின்னா 11வது கூட்டம். எங்கு நடைபெற்றது அப்படின்னா டெல்லியில் நடைபெற்றது. அடுத்து 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் வட அமெரிக்க கண்டத்தில் எந்த நாள் தொடங்குகிறது? ஜூன் 11ஆம் நாள் தான் தொடங்குகிறது. இந்த தடவை அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் கூட்டாக நடத்துகின்றன. முதன்முறையாக 3 நாடுகள் கூட்டாக இத்தொடரை நடத்துவது அரிதான நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நாடுகள்? அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் தான் இணைந்து கூட்டாக நடத்துகின்றது. 2026 கால்பந்து உலகக்கோப்பை தொடர் 39 நாட்களுக்கு நடைபெற இருக்கு. வரலாற்றிலேயே மிக நீண்ட கால்பந்து உலக கோப்பை தொடர் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முந்தைய தொடர்களின் குறைந்தபட்ச கால அளவு 32 நாட்கள் நடைபெற்றது. அதை எல்லாத்தையும் தாண்டி தற்போது 39 நாட்களுக்கு நடைபெற இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபிஃபா உலக கோப்பை போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா உருகுவே நாட்டில தான் நடைபெற்றது. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1930ஆம் ஆண்டு தான் நடைபெற்றது. அடுத்து 2014-15ஆம் நிதியாண்டில் 468 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி 2025-26 நிதியாண்டுல இதுவரை இல்லாத அளவாக எத்தனை பில்லியன் டாலர் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 863 பில்லியன் டாலர் உயர்ந்திருக்கு. இது இந்திய ரூபாய் மதிப்புல ரூபாய் 82 லட்சம் கோடி அளவை தொட்டிருக்கு அப்படின்றாங்க. ஏற்றுமதி ஆண்டுக்கு 5.7% கூட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சரக்கு ஏற்றுமதி பார்த்தோம்னா 310 பில்லியன் டாலர்லேருந்து 442 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கு. சேவை ஏற்றுமதி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொருட்கள்லாம் சரக்கு பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதியில் பார்த்தோம்னா 310லேருந்து 442. அடுத்து சேவைகள் அதாவது சர்வீசஸ்லாம் பார்த்தோம்னா 158 பில்லியன் டாலர்லேருந்து 421 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கு. 9.3% கூட்டு வளர்ச்சி விகிதம் அடைஞ்சிருக்கு. பெட்ரோலியம் அல்லாத பொருட்களினுடைய ஏற்றுமதி 387.9 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற புதிய சாதனையை படைச்சிருக்கு அப்படின்றாங்க. அடுத்து ஏற்றுமதியாளர்கள், தொழில்துறை அமைப்புகள் மற்றும் விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகளினுடைய மாநாடு சண்டிகரில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தான் ஏற்றுமதிகளுடைய இந்த டேட்டாலாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியில் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் பைலட்டுகளை மீட்ட ட்ரோன் படகை உருவாக்கிய இந்தியர் யார்? வைபவ் அப்படின்றவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஹார்முஸ் ஜலசந்தியில் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் பைலட்டுகளை மீட்ட ட்ரோன் படகை உருவாக்கிய இந்தியர் யாருன்னா வைபவ். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக நீண்ட காலம் தொடர்ந்து பதவியில் இருந்தவர் என்ற பெருமையை பெற்றவர் யார் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எத்தனை நாள் பதவியில் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4399 நாட்கள் இருந்திருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இருந்த ஜவஹர்லால் நேருவினுடைய சாதனையை முறியடிச்சு அவர் எவ்வளவு நாள் இருந்தார் அப்படின்னா 4398 நாட்கள் இருந்தார். தற்போது இவர் 4399 அதுவே புதிய சாதனை இல்லையா? அதை தொடர்ந்தும் இப்ப தற்போது பதவியில நீடிச்சிட்டு இருக்காரு. ஜவஹர்லால் நேரு அவங்க ஆகஸ்ட் 15 1947 இருந்து 1964 மே 27 வரைக்குமே பதவியில இருந்தாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக நீண்ட காலம் தொடர்ந்து பதவியில் இருந்தவர் அப்படின்ற பெருமையை பெற்றவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஜூன் 15ஆம் தேதி முதல் எந்த மாநில அரசு சாதாரண பேருந்துகளில் அனைத்து வயது பெண்களும் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று அறிவித்துள்ளது? கேரளா அரசு தான் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய திட்டம் பிரியதர்ஷினி திட்டம் அப்படின்ற இதுல திட்டத்தினுடைய பெயர்ல தான் ஜூன் 15ஆம் தேதி முதல் இந்த மாநில அரசு பேருந்துகளில் அனைத்து வயது பெண்களும் இலவசமாக பயணம் செய்யலான்ட்டு அறிவிச்சிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா. அடுத்து ஆபரேஷன் தூஃபான் என்ற பெயரில் ஒருங்கிணைந்த போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? கேரள மாநிலத்தில் தான் தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட எந்த ரக விமான சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது? C295 அப்படின்ற விமானம் தான் பார்த்தோம்னா சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவு செஞ்சிருக்காங்க. இந்திய விமானப்படை சுமார் ரூபாய் 21,935 கோடி செலவில் 56 C295 போக்குவரத்து விமானங்களை கொள்முதல் செய்து வருகிறது. இதில் 40 விமானங்கள் குஜராத் மாநிலம் வதோதராவில் உள்ள உற்பத்தி ஆலையில் ஏர்பஸ் நிறுவனத்துடன் இணைந்து டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் நிறுவனத்தால் அசம்பிள் செய்யப்பட இருக்கு. அதில் முதல் முறையாக தயாரித்த C295 அப்படின்ற விமானத்தை வெற்றிகரமாக சோதனை ஓட்டத்தில் நிறைவு செஞ்சிருக்காங்க. அடுத்து ICC T20 உலகக்கோப்பை 10வது போட்டி எங்கு
தொடங்கியுள்ளது. இங்கிலாந்தில் இருக்க பர்மிங்காம் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து தொடங்கியிருக்கு. ஐசிசி T20 மகளிர் உலக கோப்பையினுடைய 10வது போட்டி வந்து இங்கிலாந்தினுடைய பர்மிங்காம் அப்படின்ற பிளேஸில் தொடங்கியிருக்காங்க. 12 அணிகள் வந்து இந்த முறை வந்து போட்டியிடுறதா இருக்காங்க. எந்தெந்த வருஷம் எந்தெந்த நாடு வந்து சாம்பியன் அடைஞ்சிருக்காங்க, சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2009 இங்கிலாந்து, 2010 ஆஸ்திரேலியா, 2012 ஆஸ்திரேலியா, 2014 ஆஸ்திரேலியா, 2016 மேற்கிந்திய தீவுகள், 2018 ஆஸ்திரேலியா, 2020 ஆஸ்திரேலியா, 2023 ஆஸ்திரேலியா, 2024 நியூசிலாந்து. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி வந்து தற்போது போட்டியிட இருக்காங்க. இந்த போட்டி எங்க நடைபெறுகிறது? இங்கிலாந்தினுடைய பர்மிங்காம் அப்படின்ற பிளேஸ்ல வந்து நடைபெற இருக்கு. அடுத்து, எந்த வகை பெட்ரோலுக்கு உற்பத்தி வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? அதாவது எத்தனாலினுடைய 22%, 25%, 27%, 30% ரக விமானங்களுக்கெல்லாம் வந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. ஆல்ரெடி E20 அதாவது எத்தனால் வந்து 20% கலந்த பெட்ரோலுக்கு வந்து உற்பத்தியில் வரி விலக்கு அளிச்சிருந்தாங்க. தற்போது 22%, 25%, 27%, 30%க்கும் வந்து வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.